போகணும்னு முடிவு எடுத்துட்டா லைஃப் ஜாக்கெட் உங்களுக்கு தேவை. அப்படித்தான் பணக்காரனான்ற முடிவு அந்த அழைப்புக்குள்ள நீ வரணும் தெரிஞ்சுட்டா இந்த மனதெல்லாம் கட்டாயம் ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு வந்தே ஆகணும். கையை தட்டி கத்தரண்டி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ வாசிங்க தொடர்ந்து. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும், பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷன், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது. இப்ப ஆலயத்தில் வரும்போது யார் ராஜா? ஒரு ஊழியக்காரன், ஒரு ராஜா. தேவன் அவனை ராஜாவும் ஆசாரியனாவும் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். உங்களையும் கூட ராஜாக்களை ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் இருதரப்பட்ட மக்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சந்திக்கிறீர்கள். இது முக்கியமாக கட்டாயம் ரொம்ப முக்கியமானது. பணத்தை பற்றி பேசலாம், இதையும் பற்றி பேச வேணாம். ஆனால் பணத்தை பற்றி பேசி நீ பணக்காரனாக போறீன்னா கட்டாயம் இந்த மனநிலையோடு நீ பணக்காரனாக வேணும். தெரிஞ்சுங்க. ஃப்ளைட்டில் பறக்காத வரைக்கும் உங்களுக்கு பேராஷூட் தேவையில்லை. பறக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா பேராஷூட் கையில் இருக்கணும். அந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட்டை வந்து உங்களுக்கு கப்பலில் போகலன்னா தேவையில்லை. கப்பலில் போகணுன்னு முடிவு எடுத்துட்டா லைஃப் ஜாக்கெட் உங்களுக்கு தேவை. அப்படித்தான் பணக்காரனான்ற முடிவு அந்த அழைப்புக்குள்ளே நீ வரணும் தெரிஞ்சுட்டா இந்த மனதெல்லாம் கட்டாயம் ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு வந்தே ஆகணும். கையை தட்டி கத்தரண்டி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாசிங்க. ரெண்டு பேரும் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, மினுக்குள்ள பார்ட்டி வேர் வஸ்திரம் தரித்த ஒரு மனிதனை நோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு, நீ அங்கே நில்லு, அல்லது இங்கே என் பாதப்படையிலே உட்காரு என்றும், அல்ல இங்கே வந்து உட்காரு, சேர்லப்பா இங்கே வந்து உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி, என்ன பண்ணி? பேதகம். ஆமா, போதகம் பண்ண உன்னை அழைத்தால் நீ பேதகம் பண்ணி கொண்டிருக்கிறாய். வாட் இஸ் மென்ட் பை பேதகம்? டிஸ்கிரிமினேஷன், பார்ஷியாலிட்டி. அதாவது ஒருத்தனை பெரிய ஆளா ஒருத்தனை சின்ன ஆளா நினைக்கிறது. அது ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவரை வச்சு ஏதோ ஒன்று நடக்கும், இவரை வச்சு ஒன்றும் நடக்காது. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான் பேசுகிறேன், எனக்காக பேசலை. ஆனால் அவர் நாளைக்கு சர்ச்சுக்கு ஏதாச்சும் கட்டுறதுக்கு தருவார், இவரால் எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? தப்பாக நிதானிக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு. கைத்தட்டி ஒரு அழகான வார்த்தை, எனக்கு பிடிச்ச வார்த்தை. நீ தப்பா ஜட்ஜ் பண்ற ஜஸ்டின், நீ தப்பா ஜட்ஜ் பண்ற. ஒரு பணக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது எதற்காக ஒரு மனுஷன் முக்கியத்துவம் கொடுக்குறான்? அவனால் 4 காரியம் ஆகும்னு. ஒரு ஏழையை குறித்து சிந்திக்கும் போது எதற்காக அவனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பதில்லைன்னா, அவனுக்கு நம்ம தான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம், அவன் நமக்கு ஆசீர்வாதம் இருக்க போகிறது கிடையாது. இது இட்ஸ் அ ஃபூலிஷ்னஸ். தேவ கிருபை இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டதுனால இல்லை, தெரிவதற்கு முன்பாகவே பேசிக்காகவே கடவுள் சில நேரங்கள் நம்மள்ட்ட சில கேரக்டர் கொடுத்துட்றாரு. எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் நம்மகிட்ட நல்லா பேசணும், நம்ம நல்லா பேச மாட்டோம். ஒன்றுமே இல்லைன்னா கூட உண்மைக்கு நல்லா பேசணும், நம்ம நல்லா பேசுகிறோம். வி ஸ்பெண்ட் ஈக்குவல் டைம் டு எவ்ரி ஒன். அதுதான் ஒரு ராஜாவுக்குரிய மனநிலை. அதை புரிஞ்சுக்காங்க. நீங்கள் தப்பாக நிதானிக்காதீங்க, அவனால் ஒன்றும் இல்லை நிதானிக்காதீங்க. அவனை வச்சு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களோ தேவன் உங்களுக்கு தர முடியும். தப்பாய் நிதானிக்காதிருங்கள். ஒரு மனுஷன் உங்களுக்கு 10 ரூபா கொடுக்க முடியாத ஆளாக இருப்பான், ஆனால் 10 லட்ச ரூபா தரக்கூடிய ஒரு ஆளை அறிமுகப்படுத்தக்கூடியவனா தேவனை வச்சுருக்க. நீங்கள் தவறாக நிதானிக்கிறீர்கள். நம்ம வேலை எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துவது. சப்போஸ் நம்ம இவங்களே சரியாக ஹேண்டில் பண்ணாமல் ட்ரீட் பண்ணாமல் இருந்திருந்தா அவங்க இன்னொரு ஆளை என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க. அதனால் தேவனி உலகத்தில் ஐஸ்வர்யவான்களை விசுவாசத்தில் தரித்திரராகவும், இது உலகத்தின் தரித்திரர்களை, உலகத்தில் தரித்திரர்கள் அல்ல, உலகத்தின் பார்வையில் தரித்திரனாக இருக்கிறவனை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாகவும் தேவன் வைத்திருக்கிறார். யாரை கொண்டு தேவன் எதையும் செய்வார்? ஒரு ராஜாவுக்குரிய மனநிலை அத்தனை பேரோடும் அன்போடு பழகுவதுதான்.